Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். தீபாவளி விடுமுறை முடிஞ்சு எல்லாரும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வர நேரம் இது. இந்த சமயத்துல தமிழகத்துல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பகுதியில இருந்து மக்கள் இப்போ பாதுகாப்பாக ஊருக்கு கிளம்பலாம் சார்? கண்டிப்பாக. அதாவது வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது கரையேறி விட்டது எனலாம். காலையே கரையேறி விட்டது. இது இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு அதிகாலை கரையேற தொடங்கிவிட்டது. கடற்காற்று கொஞ்சம் உள்ளே நுழைகின்ற காரணத்தினால கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் தூறல் சாரல் மழைப்பொழிவு நீடித்துக் கொண்டிருந்தாலும் இனிமேல் மழைப்பொழிவு எல்லாமே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களின் வளிமண்டலம் வழியாக ஒரு குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக வளிமண்டலம் வழியாக இது சேலம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக இது கர்நாடகாவின் தெற்கு பகுதிகளுக்கு சென்று பிறகு அரபிக்கடலிலே நாளை போய் இறங்கி இருக்கிறது. இதனால இந்த தாழ்வு பகுதி தரையேறிய காரணத்தினால இனிமேல் உள் மாவட்டங்கள்ல தான் மழை இருக்கும். அதுவும் குறிப்பா ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்கும். அதற்கு அடுத்தபடியா பெங்களூரு உள்ளிட்ட மைசூர் உள்ளிட்ட கர்நாடகா பகுதிக்கு மழை இருக்கும். இந்த நிகழ்வு கரையேறிய காரணத்தினால தெற்கு திசையில் இருந்து காற்று வந்து கொஞ்சம், அதாவது இந்த கடலோர பகுதிகளில், தென்கடலோர பகுதி, குறிப்பா டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதி மற்றும் தென்கடலோர பகுதிகளில் தூறல் சாரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் லேசான மழைப்பொழிவு இருக்கும். இது தவிர பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. இப்பொழுதைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழைப்பொழிவு கூட ஆந்திர பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. சென்னைக்கும் படிப்படியாக மழை விலகிவிடும். ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு தூறல் சாரலை கொடுத்து கொண்டிருக்கும். மதியம் லேசான மழை வரலாம், தவிர பெரிய மழை ஆபத்து என்பது விலகி இருக்கிறது. நன்றி சார். இப்போ வந்து இந்த மழை வந்துட்டு பாயிண்டட் லொகேஷன்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மழை வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அதாவது இந்த பாயிண்டட் லொகேஷன் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளை சொல்லலாம்? இப்போ நீங்க வந்து உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து சென்னையில ஒரு சில பகுதியில வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே அந்தமான் தெற்கு பகுதி, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இலங்கைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறியது. அந்தமான் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியானது இது கர்நாடக பகுதியை நோக்கி அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிற அதே நேரத்துல அந்தமான் தெற்கு பகுதியிலிருந்து ஆந்திர பகுதியை நோக்கி காற்று, அதாவது இதோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு ஆந்திர கடலோரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமா அரபிக்கடலில் நிகழ்வு இருந்தாலும், இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்றாலும் அரபிக்கடல்ல ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு தீவிர தாழ்வு பகுதி, லட்சத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற தீவிர தாழ்வு பகுதியோட இணைந்து அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அரபிக்கடலை போய் அந்த சுழற்சியும் ஆந்திர கடலோரம் வரப்போகிற சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால பிணைக்கப்பட்டது. ட்ரப்னு சொல்லக்கூடிய இணைப்பால பிணைக்கப்பட்டு தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, ஒடிசா பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களாகிய தமிழ்நாட்டின் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மதியம் மாலையில தொடர்ந்து கொண்டிருக்கும். அதாவது பெருசா இருக்காது, மழை இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா தரையேறியது என்றாலே அதோட ஈர்ப்பு தன்மை அதாவது செயலிழந்து விட்டதாக காற்றை பெருகா நீராவி காற்றெல்லாம் கரை ஏற்றாது. இருந்தாலும் மழைப்பொழிவு கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது அரபிக்கடல்ல போய் அங்கிருந்து வங்கக்கடல் சுழற்சியோடு இணையும் பொழுது அந்த 23, 24ஆம் தேதி நாளை மறுநாள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்கும். 24 கொஞ்சம் சென்னைக்கு கனமழையே இருக்கு. ஆனால் அது மாலை நேரத்துல இருக்கும். 24ஆம் தேதி 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல புதிதாக ஒரு நிகழ்வு அந்தமான் பகுதிக்கு வந்து அது வரக்கூடிய 26ஆம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கி இருக்கிற நிலையில இப்போ வரக்கூடிய ஆந்திர பிரதேச நிகழ்வோடு இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 26ஆம் தேதி உருவாக வாய்ப்பு இருக்கு. அதற்காக காற்று திசை மாற வாய்ப்பு இருக்கு 25ஆம் தேதி. அதனால இப்போ அரபிக்கடல் நோக்கி போய் கொண்டிருக்கூடிய காற்று 25ஆம் தேதி தெலுங்கானா பகுதியிலிருந்தும் ஆந்திர பகுதியிலிருந்தும் தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலுக்கு காற்று பயணிக்கும் என்பதனால 25ஆம் தேதி மாலை இரவுல கொஞ்சம் நல்ல ஒரு கனமழை பொழிவு புதுச்சேரி, சென்னை மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு,
திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு 25ஆம் தேதி மாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மழை பொழிவு கொடுக்கும். ஆனால் 25ஆம் தேதி மாலை தொடங்கும் மழை தொடர்ந்து நீடிக்காது. 26ஆம் தேதி மாலையிலிருந்து வரக்கூடிய மழை அந்த நிகழ்வு வருகை காரணமா படிப்படியாக தீவிரமடையும் இந்த மாத 26க்கு மேல். ஓகே சார். இப்போ வந்து தொடர்ந்து இப்போ சென்னைக்கு வந்து 3 நாள்ல வந்து கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க அது வந்து திசை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கனமழை இருக்குன்னு அது எதுக்காக சொல்றாங்கன்னா, கடலோரத்துல காலை இருந்தது, அது கனமழையாக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க. இப்போ அது கரையேறி விட்ட காரணத்தினால கனமழை வாய்ப்பு என்பது விலகி விட்டது என்று தான் சொல்லலாம். இருந்தாலும் கிழக்கு திசையிலிருந்து ஒரு மேகம் வந்து ஓடும் மேகம், அதாவது பாசிங் கிளவுட்ஸ், அப்படியே ஒரு மழையை, ஒரு ரன்னிங் மழையை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மழை இருக்கும். அது நீடித்து நின்று பெய்யாது அந்த மழையெல்லாம். அப்படித்தான் மழை இருக்குமே தவிர விடிய விடிய பெய்யக்கூடிய மழை, தொடர் மழையெல்லாம் இப்பொழுதுக்கு இல்லை. அடுத்த மழைன்னா 23, அதாவது தினசரி மாலையில மழை வரும், அதுவும் நீடித்து நின்று பெய்யாது. 25ஆம் தேதி வரக்கூடிய மழை ஒரு நீடித்து நின்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, மாலையிலையோ இரவிலையோ. 26க்கு மேலதான் தொடர் மழை பொழிவோ, அது அதிக மழை பொழிவுல நிறைய அதீத மழை பொழிவெல்லாம் 26ஆம் தேதிக்கு மேல் 27, 28, 29 மாத இறுதி நாட்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டில ஆங்காங்கே மழை இருக்கும். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வானம் தெளிவடைஞ்சிரும், வெப்பம் உயரும். வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் உயரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நீராவி மேலிடும் பொழுது இரு சுழற்சிக்கு இடையில கூடிய இணைப்பு சுழற்சியால் வளிமண்டல குளிர்வித்து மதியம் மாலையில ஆங்காங்கே லேசான மழை பொழிவை கொடுக்கும். அது வந்து தொடர் மழையும் கிடையாது, அதுவும் ஆங்காங்கே மழை பொழிவை வரக்கூடிய இன்றைக்கும் சரி மதிய மாலையில, நாளைக்கும் 23ஆம் தேதி மதிய மாலை, 24ஆம் தேதி மதிய நாளை, 25ஆம் தேதி மட்டும் இரவுல இருக்கும். அதே சென்னை எதிர்பார்க்கு அதே நாள் 25ஆம் தேதி, 26ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு மழை பொழிவு தொடங்கிடும். ஆமா சார். நீங்க சொன்ன மாதிரி தொடர் மழையா இல்லாம இந்த மழை வந்து விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மழை இருக்கு, அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம பகுதியில வந்து மழையை பார்க்கவே முடியல. சோ இதுக்கான காரணம் என்ன? இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும்? இதனால ஏதாவது பாதிப்பு வருமா? ஏன்னா மழை வந்து ஒரேடியா வந்தது அப்படின்னா நம்ம வந்து வீட்டுல வந்து பாதுகாப்பா இருக்கலாம். இப்போ விட்டு விட்டு வர்றதுனால மழை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெளியே இறங்குறாங்க, அடுத்த நிமிஷமே வந்து மழை வர மாதிரி இருக்கு. சோ இதனால மக்களுக்கு வந்து எந்த அளவு பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம எங்க வேணாலும் பயணம் மேற்கொள்ளலாம். இந்த மழை பெறும் பொழுது சற்று ஓரத்துல ஓய்வு எடுத்து செல்லும் அளவிற்கு தான் அந்த மழை இருக்குமே தவிர பெரிய பாதிக்கும் மழையாக இது இருக்காது. சடன்னு ஒரு வலுவான மழையாக பொழிந்தாலும் அது நீடித்து நிற்காது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த மழை பொழிவு நிறைவடைஞ்சிடும். இதோட வேகமும் நாளைக்கு, அதாவது இன்றைக்கு மாலைக்கு பிறகு அதோட வேகமும் குறைந்து தூறலாக மாறிவிடும். எப்பயாவது ஒரு தூறல் தான் கொடுக்கும். அதனால இந்த மழைக்கு காரணம் என்னன்னா, வெப்பம் உயர்ந்தாலே மேலடுக்குல கொஞ்சம் மழை வரும். ஏன்னா இருப்பது வளிமண்டல சுழற்சி தான். இப்போ தாழ்வு பகுதி என்பது செயலிழந்து விட்டது, வளிமண்டலத்துல இருக்கு. 7800 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு. இந்த சுழற்சி வெப்பம் உயரும் பொழுது மேலே போய் மழை பொழிவை கொடுக்குது. அந்த நீராவி தீர்ந்ததும் மழை பொழிவு நின்று விடுகிறது. இடைவெளி இருக்கும், மழை இருக்கும், இப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த மழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளை மதியம் மாலை, அடுத்த நாள் மதியம் மாலை, அடுத்த நாள் இரவு முன்னிரவு, அடுத்த நாள் அடுத்த நிகழ்வோட மழை, அப்படித்தான் இருக்கும். ஓகே சார். அப்ப ஊர்ல இருந்து வரவங்க பாதுகாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. வரும் வழியில வைப்பர் போடுற மாதிரி இருக்கும் கார்ல வந்தா, வேற எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ.